எங்கே போகிறோம்? பழனியா? அந்த இயற்கையில் உட்காந்து வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த இயற்கையான இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு மீறி உலகத்தில் சந்தோஷம் எதுவுமே இல்லாது. ஃபேமிலியோட சாப்பிட்றதெல்லாம் அடாடா. மக்கள்ஸ் ஃபைனலி ரீச்டு பழனி. மக்கள்ஸ் மொட்டை அடிச்சாச்சுங்க. உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியமா இருக்குது, அழுகவே இல்லை தவனே. மக்கள்ஸ் ஃபைனலி தங்கரதை ஓட்டினதுக்கு 2000 ரூபா கட்டணுமுங்க. அதுக்கு வந்து பாருங்க கிட்டத்தட்ட 1000 ரூபா மதிப்புள்ள எல்லாமே கொடுத்துட்டாங்க. சரி ஓகே மக்கள், வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் தம்ப்ளைனி டைட்டிலே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இன்றைக்கி தவனுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிப்போச்சு. பிறந்த உடனே எல்லாம் மொட்டை அடிச்சிருவாங்க, 3 மாதம் மொட்டை எடுத்துருவாங்க. அப்புறம் தவனுக்கு முதல் வருஷம் எடுக்கலாம், அப்புறம் 2வது வருஷம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3வது வருஷம், இப்போ 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2வது பிறந்த நாள் கொண்டாடி பண்ணல, இப்போ 3வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் முதல் மொட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாய்க்குள்ளே வந்து பழனி முருகன் கோயிலில் எடுக்கிறதா வேண்டிட்டாங்க. அந்த காரணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பழனி போகிறோம், ஃபேமிலியாக போகிறோம். ஜாலியாக அப்படியே வாங்க போயிட்டு போகிற வழியில் ஒரு வழியாக உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டு அப்படியே பழனி போயிட்டு தவனுக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டு நைட்டு வந்து தங்கரதம் இழுத்துட்டு வரோம். அது வந்து வேண்டியிருக்கிறாங்க. இப்போ தங்கரதை ஓட்டுறதா வேண்டியிருக்கிறான். தங்கரதத்தையும் பார்த்துட்டு இழுத்துட்டு வரலாம். மேலே மலை மேலையில் வீடியோ எடுக்க முடியாது, மொபைல் வந்து அலவுடு கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் செல்ல கொடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் இங்கேருந்து போகிறது அப்புறம் என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்க்கலாங்க. தவனே போலாமா? ஓகே தவனுக்கு இன்னைக்கு தான் ஒரு விடுதலை மாதிரி இந்த முடியிலிருந்து. இந்த எடுத்தவனாவே கொஞ்சம் ஆள் நல்லா கெல்த்தி ஆகிக்குவானுங்க. தவனே எங்க போறோம்? பழனியா? சரி ஓகே மக்கள்ஸ், வாங்க மக்கள்ஸ் போகலாம். எல்லாம் கார்லாம் கழுவி ஜாமெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறீங்க? இதில் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. முருகன் பை, பழனி முருகன் பை. இதில் வந்து சாப்பாடுங்க மக்கள், சாப்பாடு தண்ணி எல்லாமே இருக்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பரே. ஓகேங்க சரி போகலாங்களா? நாங்கள் பெரிய மூட்டில் போய் சொல்லிட்டுங்க எல்லோரும் கிளம்பலாமுங்க. சரி இப்போ சொல்லிட்டாங்க, நான் அப்படியே வரேன். எல்லாம் ஆடு மாடெல்லாம் எங்கள் பெரிய மூடு தான் பார்த்து போகணும் இன்னைக்கு. சரி ஓகே போகலாம் வாங்க. ஓகே மக்கள் கிளம்பலாங்களா? எல்லாமே ரெடி. சாமி பூ இருக்குது. முருகா பக்கத்தோனையை போய் பக்கத்தோனையை வரணும் ஐயா. மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், வடை வாங்கியாச்சு, பாக்கு தட்டு வாங்கியாச்சு, சாப்பாடெல்லாம் அப்புறம் அதான் அப்பளவே காமிச்சேன். வீட்டிலேருந்தே கொண்டாந்துட்டுமுங்க. கரெக்டாக இந்த இடத்துல நிற்கிறேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துலேருந்து தான் இப்படி போனால் ஒட்டஞ்சத்திரம் போகிறது. இதுலேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா பழனி வர்றது. இதை களிமந்தைமா? அண்ணா இந்த ஊர் பேர் என்ன? கூத்தம்பூண்டி. ஃபைனலி இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்னால் பசி முடியல, வேதனையாக இருக்குது. கொஞ்சம் தூரமான பிரதான சாலை வந்துருங்க. 2 கிலோமீட்டரில் மெயின் ரோடு வந்து தாராவூர் மெயின் ரோடு வந்துரு. அப்புறம் எப்படியோ ஒன்று இப்போ அப்புறம் அங்கே தான் மெயின் ரோடு ஃபுல்லாக விட்டு வந்துட்டுங்க. இந்த இடத்துல இங்கே வந்துக்கலாமாம்மா? இல்லை இப்படி வந்துக்கலாம். வியாபாரத்தில் மண்ணுப்பா. அப்பா இங்கே காட்டு, சாப்பாடு காட்டு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம சொந்த அரிசி மக்கள், நம்ம காட்டு அரிசி. அதனால் வந்து கொஞ்சம் கொலன்னு தான் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் நம்ம தாய்க்களை வந்து உதிரி எடுத்து போட்டு உதிரியால் பண்ணலாம். அப்படியே சோத்தாக்கி அப்படியே கலை எடுத்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், வேறு லெவல் இருக்கும். ஏன் அப்படி பிடிச்சிக்குது? பழைய அரிசியாக இருக்கு. அதனால தான் மக்கள் போய் நம்ம அரிசி வாங்குற இடத்துல வந்து பழைய அரிசி வேணும், பழைய அரிசி வேணும்னு சொல்கிறோம்ல. அதுக்கு ரீசன் வந்து அது புது அரிசியாக இருந்தால் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? நம்ம சொந்த காட்டு அரிசி, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். இங்கே பாருங்க, ஐயோ கல்லையெல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கள். புளி சாப்பாட்டில் கல்லையெல்லாம் போட்டால், புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு கல்லையெல்லாம் போடுறது வேறு லெவல் இருக்கும். சாப்பிடலாமா? எப்படி பாருக்குதே? ஓகே நம்ம தாய்க்கோட மக்கள் சத்தியமாக சோத்தை பார்த்துக்கா நீங்கள் கணிச்சிடாதீங்க. டேஸ்ட்டு சொல்லவா வேணும்? புரியல. ஊற்றி விட்டா வருது, ஊற்றி விட்டு சாப்பிட்டா நல்லா வருது மக்கள். சூப்பராக இருக்குதுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலு.
வடை சாப்பிட்லாம். பசிங்க, அது இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையில் உட்காந்து சாப்பிட்றது நல்லா இருக்குதுல்ல. என்ன தான் போய் எங்கே தான் இன்னும் பெரிய இடத்துல உட்காந்து சாப்பிட்டாலே அந்த இயற்கையில் உட்காந்து வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு மீறி உலகத்தில் சந்தோஷம் எதுவுமே இல்லை. அது ஃபேமிலியோடு சாப்பிட்றதெல்லாம் அடாடா. இதெல்லாம் ஒரு 50 வருஷம் கழிச்சு கூட அப்போ இருந்தோம்னா அதெல்லாம் போட்டு பார்த்தோம்னா அவ்வளோ மெமரபுளாக இருக்குங்க. வடை அருமையாக இருக்குது. வடை நல்லா நிறைய எண்ணெயெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. பீனட் அப்படியே சாமி, பீனட்டு. மக்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக அங்கே பாருங்க, நம்ம மூலியமாக எத்தனை எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்பா ஐயோ, ஏகப்பட்ட எறும்புங்க. சரி, ஓகே மக்கள், வாங்க செல்லலாம். அடுத்து டேரெக்டாக பழனி தான். எப்படி தெரியுது ஃபைனலி ரீச்டு பழனி. வெளியே வச்சுருக்கோம் மக்கள். அவ்வளோதாங்க, உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்துட்டு காரை போட்டு இதாக வருங்க, அங்கே இருக்குது. அவ்வளோதாங்க, வாங்க போகலாம். இங்கே கார் பார்க்கிங் சீட்டு வாங்கலாம். ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரானதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா வாங்கினாங்க. பட் அது எதுக்குன்னு தெரில. அது கார் பார்க்கிங்னு சொல்லி வாங்கினாங்க. அது இங்கே ஆக்சுவலாக இது வந்து ப்ரைவேட் பார்க்கிங்கில் ஒன்றா நிறுத்த வேண்டியதாக இருக்குது நம்மளுக்கு. சொன்னால் அங்கே ஒரு 60, இங்கே வந்து 80ஆமா. சரி, வாங்கிட்டு வரலாங்க. இது ப்ரைவேட்டுங்க. உள்ளானா என்ட்ராகிறதுக்கு 60 ரூபா வாங்குறாங்க. பட் எதுக்குன்னு தெரில. இட்ஸ் ஓகே. இங்கே பாருங்க மக்கள், சரல்மிகு தண்டாயுதபாணி சரவண பொய்கை புண்ணிய தீர்த்தம் தீர்த்த கிணறு. அங்கே தான் குளிக்கணும் மொட்டை அடிச்சுட்டு. சொல்லுப்பா. ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டோம். மொட்டை அடிக்கிறான். சரியான கும்பலுங்க அன்றைக்கி. எப்படி அடக்கி பிடிக்கிறதுன்னு தெரியல. சரி சரி. மொட்டை அடிச்சாச்சுங்க. உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அழுகவே இல்லை தவனே. செம. சரி, ஓகே மக்கள். மூஞ்சி பேஸ்கெட்டே மாறி போயிடுச்சு. நானும் அப்பா தவணை ஊற்றிட்டா இல்லை என்ன பண்ணுறது? இல்லை நீங்கள் ஊற்றி வச்சுக்கிறேன் தவணை. இல்லை வேணாம், அம்மா எடுத்து தருப்பா, நம்மகிட்ட வர மாட்டியா. A few moments later.
மக்கள் அதுக்கடுத்து தவனுக்கு சந்தனம் பூசுறவங்க குளிச்சுட்டு வந்தாச்சு. ஏ சூப்பரு. பொட்டு பொட்டு மொட்டை அடிக்கும்போது அலுவலோ சந்திரன் பூசுற பழுவுறாண்டா. மக்கள் அடுத்து பாருங்க நம்ம ஆளை உட்காந்து வேலையை ஆரம்பிச்சிட்டார். தவன் மொட்டை தவன். ஓகே ரைட். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்போ மக்கள்ஸ் அவ்வளோதாங்க. இப்போ எங்கே இருக்கிற போனால் திரு ஆவியனன்குடியில் இருக்கிறான். உள்ளே போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளி மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு தேங்காய் வளால் எடுத்துகிட்டு இருக்கு தாய்க்கலாம். நாங்கள் உள்ள போய் சாமி பார்த்துட்டு வந்தலாம். கீழே இருக்கக்கூடிய முருக பெருமான் வந்து திரு ஆவியனன்குடி கோயிலுங்க. மேலே வந்து மலை கோயில். ஓகே மக்கள் சாமி பார்த்தாச்சு. அடுத்து பள்ளி மலை ஏறலாம் வாங்க. சண்முக விலாஸ் பஞ்சாமரத கடை. வாங்க அப்படியே போல வாங்க. அப்படியே திருஆவினன்குடி சாமி போட்டு அப்படியே நடந்து வரதா பாருங்க. அதான் திருஆவினன்குடி கோபுரம், கீழே கோவில். அப்புறம் அதான் மலைக்கு வந்தாச்சு. பக்கத்தில் பாதவிநாயகர் கோயில் இருக்குல்லங்க, அந்த இடத்துக்கு வரப்போ போகிறோம். மக்கள் ஃபைனலாக வந்து விட்டோம். பாதவிநாயகர் கோயில் சரிங்களா? இதுதாங்க பாதவிநாயகர் கோயில். போங்க 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 போங்க. அப்போ தான் வாங்கிட்டு இருக்காரு, சூட வாங்குறாரு. அரகரா அரகரா அரோகரா. ஆக்சுவலாக அங்கே தெரியுறது அதெல்லாம் தான் வால்பாறைன்னு நினைக்கிறேன் மக்கள். கீழே அங்கெல்லாம் சூப்பராக இருக்குல்ல, சண்முக நதி அழகாக இருக்குது. அருமையாக ஒரு பைக். மக்கள்ஸ் ஆக்சுவலாக வந்து என்ன கூத்து அப்படின்னா, இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து பொது தரிசனம், அதாவது அண்டர் கிரவுண்டில் இறங்கி போயிட்டுருக்குறோம் சரிங்களா. ஆக்சுவலாக வந்து தவனுக்கு தங்குறத ஓட்டணும்னு சொன்னோம்ல, அதுக்கு வந்து டிக்கெட் 2000 ரூபாங்க. அந்த 2000 ரூபா டிக்கெட் எடுத்தோன்னா 5 பேர் வந்து 100 ரூபா டிக்கெட்டில் ஃப்ரீயாக போய்க்கலாம். ஆனால் அது வேண்டாம் அப்படின்ட்டு, ஏன்னா அது வெயில் நின்றுட்டு இருக்கிறாங்க. பொது தரிசனத்தில் கூட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஏன்னா சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்குது. சரி வாங்க போகலாம் வாங்க. Many hours later. மக்கள்ஸ் அவ்வளோதாங்க, தங்குறதை எழுத்தாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. வாங்க கீழே போயிட்டு மீட் பண்ணுறேன். ஓகே மக்கள்ஸ் சூப்பருங்க. ஃபைனலாக சாமி போட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் யானைப்படியில். இறங்கி வா இறங்கி வா. மக்கள்ஸ் ஃபைனலி தங்குறதை ஓட்டினதுக்கு 2000 ரூபா கட்டணுமுங்க. அதுக்கு வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 1000 ரூபா மதிப்புள்ள எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒரு மாலை, ஒரு வேஷ்டி சரிங்களா, சூப்பரு. அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ். அது இதில் சாப்பாடு என்ன சாப்பாடு? தமிழ்நாடு என்னமோ போட்டிருக்காரு, இந்த நாளைக்கு தொடங்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புளி சாப்பாடு. அடுத்தது இங்கே பாருங்க, விளக்கா இங்கே பாருங்க மக்கள், விளக்குங்க. நல்லா வெயிட்டாகவே இருக்குது, நல்ல கனமாக இருக்குது. பரவாயில்ல, சாமி ரொம்புக்கு தீபம் போடுறதுக்கு விளக்காச்சுங்க. சூப்பரு. இந்தப்படி அடுத்தது முருகன் படம் ஒன்று. அடாடாடாடா அருமை அருமை. இன்னொரு டிஃபன் பாக்ஸு. அந்த டிஃபன் பாக்ஸு சாப்பாடா? அதை கழிச்சு வைப்பா. நம்மளால் அங்கே இருக்கிறாருங்க. சூப்பர். அடுத்ததுமா இது என்னது? ஸ்நாக்ஸ் ஐட்டம். பரவாயில்ல, கிட்டத்தட்ட 1000 ரூபா மதிப்புள்ள எல்லாமே கொடுத்துருவாங்களா இருக்குது. பொங்கலா? அருமை மக்கள். இன்னொன்றில் சக்கரை பொங்கல். 2 டிஃபன் பாக்ஸில், ஒன்று புளி சாப்பாடு, ஒன்று சக்கரை பொங்கல். அட லட்டு, ஒரு லட்டு, 2 லட்டு. எல்லாமே லட்டா? ஓ இது எல்லாமே லட்டு. சூப்பர். இது படிங்க. இல்லை அப்படி படிதா? அடிக்கல் பிடிச்சிக்கோ. உள்ள பாரு நிறையா இருக்குது, அதை பார்க்கலாரு. ஏங்க எவ்வளோ பரவாயில்லைங்க வேறு மக்கள்ஸ். முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். 5 பாக்கெட், அது 5 பாக்கெட் லட்டுங்க. இப்படி வைப்பாத 5 பாக்கெட் முறுக்கு சரிங்களா. 5 பாக்கெட் லட்டு, 5 பாக்கெட் முறுக்கு பிடிச்சிக்கோ. அதுக்கடுத்து 2 பழம், ஒரு மூடி ஒரு முழு மூடி தேங்காய், 2 மூடி தேங்காய், 2 டப்பி பஞ்சாமிர்தம் பெருசு. பரவாயில்லையே, சூப்பரு.
அடுத்தது ஸ்பூனா அம்மாடி இங்கே பாருங்க மக்கள் ஸ்பூன் ஒன்று ஓகே இதெல்லாம் தாங்க தங்குறத ஒரு நாள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பரவாயில்ல மக்கள் நாங்கள் ஒரு 2000 ரூபா பணம் கட்டுறோம் என்னடா அது 2000 வாங்குறாங்கன்னு நினச்சேன் அதுக்கு எவ்வளோ ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க சூப்பர் மக்கள் ஃபைனலி கீழே வந்தாச்சு பகல் எப்படி இருந்தது இருட்டில் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஜம் ஜம்னு இருக்குதுங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஓகே அங்கே இருக்கிறாங்க அப்பாவும் டவுனுமே இங்கே வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனியாக விற்றுட்ருப்பாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட வந்து 4 கார் வாங்கிட்டோம் 2 ஜேசிபி 2 ட்ரக் வாங்கிட்டோம் தவனுக்கு அப்புறம் முகுந்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்புறம் லயா இருக்கா இல்லைங்க இன்னொரு அக்கா புள்ள அவளுக்கெல்லாம் வாங்கிட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு சிப்ஸ் வாங்கிட்டு கிளம்பலாம் வாங்க ஓகேங்க மக்கள் மேலே தெரியுதா ஓ முருகா மேலே எடுக்கலான்னு பார்த்தேன் சரி வேணான்னு சொல்லிட்டு எடுக்கல அவ்வளோதான் கிளம்பியாச்சு எல்லாம் வாங்கிட்டு போல வாங்க சரி ஓகே மக்கள் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு எல்லாமே வாங்கியாச்சுங்க மற்ற பொருள்லாம் உள்ளே இருக்குது பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதாங்க அந்த புளிச்சாப்பாடுமே சாப்பிடல ஒரு நல்ல இடமா சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் The next day. மொட்டை பாஸ் ஆ ஸ்டம்மன் இருக்குது மொட்டை அடிக்க முடியும் தம்பட்டியாடி தம்பட்டியாடி ஓகே மக்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஃபைனலாக பாய் சொல்லிடு டாட்டா சொல்லிடு ஓகே சூப்பர்